ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வாவ் வாட்டர் ரெசிப்பியில் இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்க்க வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வரும். இன்றைக்கி யார் யார் செய்ய வராங்கன்னா, நம்ம ஆச்சியும் வேணு ஆண்டியும் வந்து நம்மளுக்காண்டி ஒரு 50 மெம்பர்ஸ் சரிப்பட அளவுக்கு ஒரு பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸ்பெஷல் பிரியாணி. அது எப்படி செய்கிறாங்கன்றதை வாங்க பார்த்து கற்றுக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய வட்டகம் எடுத்திருக்காங்க. அந்த பெரிய வட்டகில் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம பிரியாணி சாமான்லாம் எடுத்து வச்சு அதாவது வதக்கிடணும். அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவு, ஜாதிக்காயை வந்து இடித்து வச்சுருக்காங்க. அப்புறம் பிரியாணி இலை, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த பிரியாணி இலையை மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் இப்போ வதக்கிறாங்க. இப்போ அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்காங்க. இப்போ அடுத்து பிரியாணி இலையும் சேர்த்துருக்காங்க. இது நல்லா வதங்கின உடனே அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் பச்சை பட்டாணி போடணும். பச்சை பட்டாணி வந்து கிடைக்காதனால வெள்ளை பட்டாணி வந்து ஒரு விசில் வர வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் தனியாக. இதில் வந்து கொத்தமல்லி, புதினா இதத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ இஞ்சி, வெள்ளைப்பூடு விழுது போட்டிருக்காங்க. இவங்க வந்து பிரியாணிக்குன்னு ஒரு மசாலா அடிப்பாங்க. அது என்னதுன்னா, கசகசாவும் லவங்கமும் ஏலக்காயும் சேர்த்து ஒரு இது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி வச்சுக்குவாங்க. அதையும் போட்டு இப்படி வதக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ அதான் போட்டுட்ருக்காங்க. இதில் கசகசா, லவங்கம், ஏலக்காய், இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த பிரியாணிக்கு. சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. அது நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக வதக்கிறாங்க. அது நல்லா கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா விட்டுறாங்க. வதங்குறப்ப இடையில ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து உருளைக்கிழங்கு வந்து அறுத்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மில் மேக்கர் கூட வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வேகிற ஐட்டம்ஸ்னால லாஸ்ட்டில் அப்படி சேர்க்குறாங்க. இப்போ எல்லாத்தையும் கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றுற டைம் வந்துருச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவுக்கு தான் ஊற்றுறாங்க. அவங்க ஒரு பெரிய சட்டியில் வந்து அளவு எடுத்தாங்க அரிசி. அதே மாதிரி அதில் ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. எப்படி ஒரு 4.5 கிலோ 5 கிலோ அரிசி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க வரணும். இப்போ அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க. நம்ம பிரியாணி ஆறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து இருக்கும்போது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் டால்டா இல்லை நெய் இது எதுனாலும் போட்டுக்கிறாங்க. எதுக்காண்டி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் டால்டாவாவது நெய்யினாலும் போட்டுக்கிறாங்கன்னா, அதாவது நம்மளோட அரிசி வந்து அந்த சாப்பாடு வந்து தனித்தனியாக ஒட்டாமல் வரணுன்றதுக்காண்டி லாஸ்ட்டில் அந்த டால்டா காணி நெய் காணி போட்டுக்கிறாங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணினாலும் இல்லாட்டி வெள்ளை பட்டாணினாலும் போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே வெள்ளை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பச்சை பட்டாணின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிறப்பே போட்டுக்கலாம். வெள்ளை பட்டாணி ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சுனால இதோட நல்லா வெந்துடும், சேர்ந்து வெந்துடும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அவங்க சென்டிமீட்டர் அந்த சட்டியை சுற்றியில் ஒரு தடவை ரைஸை அதான் அரிசியை வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டாங்க. இப்போ வந்து அந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த கொதிக்கிற பிரியாணி இதில் மிக்சரில் கலந்துடுறாங்க. அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்கிற அளவுக்கு வந்தது வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுறணும். அப்போ வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நல்லா அரிசியோடு சேர்ந்து கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நீ தம்மிலே வேகிற மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி கொதிக்கிற கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு மீடியம் ரொம்ப மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க. இன்னி நல்லா பிரியாணி சூப்பராக வெந்து ரெடி ஆயிரும். இனி அவ்வளோதான், இது மூடி போட்டோம்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். இந்த பார்த்திங்களா ஹாட் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆண்டியும் கூட சாப்பிட்டு பார்த்து சூப்பர்னு சொல்கிறாங்க, வாவாக இருக்குன்றாங்க. வாட்டர் ரெசிபியில் வந்த இந்த பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.